வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது ஹரிஸ் வாய்ஸ். இன்னைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா பிளாக் கிளவர் சீசன் 1 எபிசோட் 31. உன்னை கொல்லாமல் விட மாட்டா ஆஸ்தா அப்படின்னு ஆஸ்தா ஓட காசு அடிச்சுட்டே இருக்காரு. 2 பேரும் பைத்தியக்காரத்தனமாக பண்ணுறத முதல்ல நிறுத்துறீங்களா அப்படின்னு நோயில் கத்துறாங்க. நோயில் நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு கேட்கும்போது, நான் இந்த பக்கம் வழியாக வந்தேன், அப்படியே இங்கே வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. ரெபேக்கா, நான் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ண மறந்துட்டேன், அவன் என்னோடய ஃப்ரெண்டு ரெபேக்கா, இதுதான் நோயில் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. இவங்க 2 பேருமே உனக்கும் ஃப்ரெண்டு அப்படின்னு 2 பேருமே ஆச்சரியப்பட்டு இருக்கிறாங்க. பைதவே ஆஸ்தா, நான் இங்கே உனக்கு என்ன சொல்ல வந்தேன்னா, இங்கே இருக்கிற குழந்தைங்க எல்லாருமே எங்கே கிளம்பிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. எங்கே போயிட்டு இருந்தாங்கன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. ஆஸ்தாவுக்கு ஒரே அதிர்ச்சி. அந்த ஊர் சர்ச்சில் இருக்கிற சிஸ்டரும் வந்துட்டாங்க. ஏய் கிளவி, நீ இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு காசு வந்து கேட்டதுக்கு, நான் இங்கே வந்ததுக்கு இந்த பனி தான் காரணம். ஏன்னா இந்த பனி வந்து நேச்சுரலானது இல்லை, இன்னொருத்தனோட மேனாவால் வந்தது, என்னால் இதில் மேனாவாக ஃபீல் பண்ண முடியுது அப்படிங்கிறாங்க. நீ மேரி மட்டும் அங்கே விட்டு கொடுக்கலையே அப்படிங்கிறாங்க. என்னை மன்னிச்சிரு, மேரி அவன் இங்கேயோ கடத்திட்டு போயிட்டான் அப்படிங்கிறாங்க. ஏய் கிளவி, என்ன தைரியம் உனக்கு என் தங்கச்சியை காப்பாற்ற முடியல அப்படிங்கிறாங்க. அவ்வளோ வாய் பேசுகிறவன் நீயும் உன் தங்கச்சி வச்சிருக்க வேண்டியதானே அப்படின்னு இவங்க திட்டுறாங்க. என்னை திட்டுறாலும் உனக்கு தைரியம் வந்துருச்ச கிளவி அப்படின்னு காஷ் வந்து குத்த வராரு. திடீர்னு ஆஸ்தா குறுக்கு வந்து சிஸ்டர் வந்து காப்பாற்றிட்டாங்க. நீங்கள் எப்படி சிஸ்டரில் அடிக்க முடியும் அப்படின்னு பொறுமையாக பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு அடி தலையிலே வைக்கிறாப்புல. நீங்கள் இருக்கிற எந்த சூழ்நிலை வந்தாலும் கூலாக இருக்கணும், மோஸ்ட்டு கூலாக இருக்க கற்றுக்குங்க அப்படின்னு ஃபியூக்லின் சொன்னதை வந்து ஆஸ்தா வந்து சொல்கிறாரு. சரி, அப்போ நான் கூலாகவே அமைதியாக இருக்கிறேன், உன்னை அமைதியாக கொல்ல போகிறோம் பாரு அப்படின்னு சொல்கிறாரு. இவர் என்ன பண்ணாலும் என்னை கொல்றதுலேயே முடிவாக இருக்காரே அப்படின்னு போட்டு டென்ஷனாக இருக்காங்க. நான் எப்போவுமே மேரிக்கிட்ட ஒரு மிரர் வச்சுருப்பேன், அதனால் அது கூட தான் நான் அவள் கூட பேசிகிட்டு இருப்பேன், அதை வச்சு நம்ம அவளை கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ தான் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க, வாங்க கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. சரி, அப்போ எல்லோரும் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. நோயிலும் நானும் வரேன் அப்படிங்கிறாங்க. இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ இங்கே இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கோ, ஏன்னா இங்கே யாராவது காப்பாற்றுறதுக்கு இங்கே ஏதாவது ஆச்சுன்னா வேணும் அப்படிங்கிறாங்க. ஆஸ்தா, எப்படியாவது என் தம்பி தங்கச்சிங்களை கூட்டிகிட்டு வந்துரு அப்படிங்கிறாங்க. திடீர்னு ஆஸ்தா வந்து ரெபேக்காவோட தலையிலே ஒரு கொட்டு வைக்கிறாங்க. நான் இங்கே இருக்கிறேன்ல, எந்த பிரச்சனையுமே இருக்காது, நான் போய் லூக்காவையும் மார்க்கோவையும் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. நான் உன்னை தான் நம்புகிறேன் ஆஸ்தா அப்படிங்கிறாங்க. திடீர்னு காஷ் வந்து தன்னோட ப்ரூம் ஸ்டிக்கோட தலையிலே வச்சு ஒரு அடி அடிக்கிறாங்க. நோயில் இருந்தாலும் நான் வரேன்னு சொல்லும்போது அவங்க நோயில் கூட்டிகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ சரி, நான் இவ கூட மாட்டிக்கிட்டேன்னா அப்படின்னு ரெபேக்காவை பார்த்துட்ருக்குறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா மலை பிரதேசத்தில் இருக்கிற ஒரு குகையில் இந்த சீன்ஸ் எல்லாமே நடக்குது. அங்கே ஏகப்பட்ட குழந்தைகள் எல்லாருமே ஹிப்னோடைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஏகப்பட்ட குழந்தைகள் இங்கே பார்த்திங்கன்னா லூக்காவும் மார்க்கோவும் இங்கே தான் இருக்கிறாங்க, மேரியும் இங்கே தான் இருக்கிறாங்க. மேரியோட வயிற்றில் பார்த்திங்கன்னா காஷ் கொடுத்த அந்த கண்ணாடி வயிற்றுலேயே தான் இருக்கும். இதை வச்சு தான் இவங்க வந்து கண்டுபிடிக்க போகிறாங்க. காஷோட கிரிமியர் பவர் இருக்கிறதுனால அந்த பையனோட கிரிமியர் வந்து இவங்களோட வேலை செய்யலை, அதனால் ஹிப்னோட்டிலேருந்து வெளியே வந்துட்டாங்க. இவங்க வந்து நான் எங்கே இருக்கிறேன், எனக்கு எங்கே என்னாச்சு அப்படின்னு இவங்க கேட்டுட்டு இருக்கும்போதே, ஆமாம் நம்ம அண்ணன் என்கிட்ட சொல்லியிருக்காருல எப்படியே கண்டு என்னை கண்டுபிடிச்சிருவேன்னு அப்படின்னு சொல்லும்போதே, அட நீ ஹிப்னோடைஸ்லேருந்து வெளியே வந்துட்டியா, அப்போ நீ என் ஃப்ரெண்டை இருக்க முடியாது, இங்கே இருக்கிற மற்ற வேலையும் கெடுத்துறாதா அப்படின்னு சொல்லிட்டு சப்புன்னு கண்ணத்துலேயே ஒன்று வச்சுட்டாரு. ஏய், அந்த பொண்ணு என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன் நீயே, இங்கே நம்மளுக்கெல்லாம் நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் வந்து ஒத்த கண்ணாடி போட்டு வராங்க. இந்த ஆள் பேர் பேரோ. இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா, வெள்ளை முடி வச்சுக்கிட்டு, அவன் பேர் நெய்ஜு. அவள் பேரோ இருந்துக்கிட்டு தன்னோட பவர் கிளாஸ்னால் வச்சு இங்கே யார் யாருக்கெல்லாம் பவர் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. மார்க்கோவுக்கு பவரே இல்லாத மாதிரி காட்டுது மஞ்சள் கலரில். அவனெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது, அவனை முதல்ல இங்கேருந்து வெளியே போடு அப்படிங்கிறாங்க. அங்கே இருக்கிற அங்கே வந்த என்ட்ரன்ஸ் வழியாக மார்க்கோவை தூக்கி வெளியே போட்டுட்டாங்க. மார்க்கோவும் அங்கேருந்து சறுக்கிட்டே வந்து பனியிலே விழுந்துட்டார். அந்த ஹிப்னோடைஸ் அப்படியே தான் இருக்குது. அங்கே இருக்கிற ஒவ்வொரு குழந்தைங்களோட பவரையும் இவங்க வந்து உறிஞ்சிட்டு இருக்கிறாங்க. இவங்க வந்து குழந்தைங்களோட பவரை உறிஞ்சி தான் அதை வந்து காசுக்குவாங்க. கால் சிஸ்டர் அப்புறம் ஆஸ்தா எல்லாருமே பறந்துட்டு இருக்கும்போது குழந்தைங்களை எப்படியாவது காப்பாற்றியாகணும் அப்படின்னு ஆஸ்தா யோசிக்கிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா நோயில் வந்து யாரும் பயப்படாதீங்க, நாங்கள் மேஜிக் நைட்ஸ், எதுக்கும் பயப்படாதீங்க, உங்கள் குழந்தைங்களை நாங்கள் கூட்டிகிட்டு வரோம் அப்படிங்கிறாங்க. ரெபேக்கா அக்கா, எதுக்கு நம்ம வீட்டில் இப்படி ஓட்டர் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, பயப்படாத, நம்ம டீமில் இருக்கிற ஒரு 2 பைத்தியக்காரங்க தான் இப்படி பண்ணிட்டாங்க, நாங்கள் சரி பண்ணி கொடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் நான் வந்து பேக்கப்புக்கு ஆளை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷின் எடுத்து கால் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணால் அதில் சிக்கின்ஸும் இருக்காரு. அடப்பாவி, நீ இது கடை இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது, க்ரீன் மார்ட்டிஸ் தான் எனக்கு புது வேலையை கொடுத்துருக்காரு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், இங்கே வந்து நியான் வில்லேஜ் அட்டாக்ல இருக்குது, உடனே பேக்கப் வேணும் அப்படிங்கிறாங்க. அப்போ சரி, உடனே பேக்கப் கூப்பிட வேண்டியது அப்படிங்கும் போது, நான் அதுக்கு தாண்டா உன்னை பேக்கப் கூப்பிட்றேன் அப்படிங்கிறாங்க. சரி நான் அப்போ உங்கள் பிளாக் பில்ஸ் வந்து யாரையாவது கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாப்புல. இவனை போய் பேக்கப் கூப்பிட்ட மாதிரியும் சரியான இடியட்டு. 3 பேருமே பறந்து மலை பிரதேசத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. காஷன் பை, நீங்கள் அங்கே பாருங்கள், கீழே தான் இருக்குது வித்தியாசமாக, நீ என்னை இறக்கி விடுங்க அப்படிங்கும்போது, இறக்கல விட முடியாது, வேணா நீயே குதிச்சுக்கடா அப்படின்ட்டாங்க. ஆஸ்தாவும் அங்கேருந்து பறந்து வந்து குதிச்சுட்டு இருக்காப்புல. கீழே வந்து ஒரு ஐஸ் பால் மாதிரி ஆகிட்டாரு. நீ எல்லாம் எப்படா போய் மேஜிக் நைட்டில் சேர்ந்த அப்படின்னு சிஸ்டர் திட்டிகிட்டே போகிறாங்க. எதுவாக இருந்தாலும் எனக்கு என் சிஸ்டர் லில்லி தான் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது காஷ்க்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி வருது. திருடனா இருந்தே வர நல்லா திருத்தி யாமி வந்து அவரை தன்னோட
கேப்டன்சியில் சேர்த்துக்குவார். அதை வந்து நினச்சி பார்த்துட்ருக்காரு. எதுவாக இருந்தானே எனக்கு மேரி தான் முக்கியம் அப்படின்னு கிளம்பிட்டாங்க. சிஸ்டர் மார்க்கோவுக்கு என்னாச்சு அப்படின்னு ஆஸ்தா கேட்கும்போது எனக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு, அது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தரோட மேஜிக்கில் ஹிப்னோடைஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஐஸை உடச்சிட்டு வந்து தன்னோட வாழை ஒரு கொட்டு வைக்கிறாரு மார்க்கோவுக்கு. அந்த மேஜிக்கும் ரிலீஸ் ஆகுது. மார்க்கோ என்னாச்சு, உனக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு ஆஸ்தா கேட்குறாரு. இவன் என்ன பண்ணா, வெறும் ஒரு வாழை தட்டியே இவன் ஆன்டி மேஜிக் பண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு ரொம்பவே வலிக்குது கை காலெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த சிஸ்டர் இருந்துக்கிட்டு தன்னோட ஃப்ளேம் ரெக்கவரி மேஜிக்கை யூஸ் பண்ணுறாங்க. சரி மார்க்கோ, நீ இங்கே நான் மற்றவங்களையும் காப்பாற்றி கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. ஆஸ்தா என்னை விட்டுட்டு போகாத ஆஸ்தா, எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆஸ்தா தன்னோட ரோப்பை கழட்டி மார்க்கோ கொடுத்துட்டாரு. இதை நீ போட்டுக்கிட்டீங்கன்னா உனக்கு தைரியம் வரும், அது மட்டும் இல்லாமல் நான் போயிட்டு வந்தோன்னே எனக்கு திருப்பி கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா காஷ் வந்து பறந்து போய்கிட்டே இருக்காரு. உள்ள ஒவ்வொரு குழந்தைங்களோட சக்தியுமே அப்படியே அடிமட்டம் வரைக்கும் அப்படியே உறிஞ்சி எடுத்து ஒரு கண்டெய்னர் மாதிரிக்குள்ளே சேமிச்சு வச்சுருக்குறாங்க. பேரை வந்து பயங்கர வெள்ளத்தனமாக சிரிச்சிருக்காங்க. அந்த குழந்தைய தூக்கி போட்டு நம்மளோட இன்னொரு பீஸ் எடுத்துகிட்டு வா, அந்த பொண்ணு எடுத்துகிட்டு வா, அவளோட சக்தி நான் உறிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறாங்க. என்னை வேணாம், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போதே என் தங்கச்சி மேரியை விடுறா அப்படின்னு சொல்லிட்டு காஷ் வந்து கத்திட்டே வர்றாரு. என் தங்கச்சி மேலே ஒரு அடி பட்டிருந்தா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே தங்கச்சிக்கு மேரி மேலே அடிப்பட்டதை பார்த்து இவர் ரொம்பவே டென்ஷன் ஆகிறாரு. என் தங்கச்சிவை அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரிஃப்ராக்டிவ் ரேவை யூஸ் பண்ணி நெய்ஜை வந்து அடிச்சிருவார். என்ன ஆச்சுங்க நெய்ஜி, ஏன்டா சும்மா இருக்கிற, ஏதாவது பண்ணு அப்படின்னு கேட்கும்போது தன்னோட ஐஸ் பவர் யூஸ் பண்ணி அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே ஃப்ரீஸ் பண்ணிட்டாப்புல. இதெல்லாம் என்கிட்ட எதுவுமே வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே தடுத்து வந்துட்டுருக்காப்புல. திடீர்னு ஐஸ் ஸ்னோமேன்ஸ் எல்லாமே ஏகப்பட்டது வந்துட்டு இருக்குது. நீ அவங்ககிட்டருந்து தப்பிக்கவே முடியாது, அவனால் ஏகப்பட்ட ஐஸ்மேன்ஸை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அண்ணா பார்த்து எப்படியாவது சண்டை போட்டு வா அப்படின்னு மேரி சொல்கிறாங்க. மேரி நான் உனக்காகவது இதெல்லாம் பண்ணியே தீருவேன் அப்படின்னு ரிஃப்ராக்டிவ் ரே, அதாவது ஒரு லைட் வந்து இன்னொரு கண்ணாடி மேலே பட்டு போகிற மாதிரி அங்கே இருக்கிற ஒரு லேசர் பீம் வந்து ஒவ்வொரு கண்ணாடி மேலே பட்டு அங்கே இருக்கிற ஸ்னோமேன்ஸ் எல்லாமே பொடியாக்குது. நேஜ் இங்கே என்னடா பார்த்துட்டு இருக்கிறேன், உன்னை கூட்டிகிட்டு வந்ததுக்கு நான் எதுவுமே கூட்டிகிட்டு வராமலே இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பேரை வந்துக்கிட்டு மேரியை வந்து பிடிச்சிட்டாங்க. ஏதாவது அசஞ்சின்னு வச்சுக்கோங்க, தங்கச்சி நான் கொன்னே போட்டுரு அப்படின்னு ஒரு வில்லத்தனமாக சிரிக்கிறாப்புல. என் தங்கச்சி என்னாவது பண்ண உன்னை நான் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. நேஜ் ஏதாவது பண்ணுறா, ஏன்டா சும்மா நின்றுட்டுருக்குற அப்படிங்கும்போது திடீர்னு 2 பேருக்குமே ஒரு அதிர்ச்சி. என்னென்னு பார்த்தா ஆஸ்தா வந்து அங்கேருந்து கத்திட்டு மேரியை பிடிச்சிருந்த பேராவை ஒரே அடி. மேரி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓடி வராங்க. மேரி ஓடி வரதை பார்த்தோன்னே மறுபடியும் இவருக்கு மூக்கில் ஒழுக ஆரம்பிச்சிருச்சு. மேரி தங்கச்சி வா, நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு கட்டிப்பிடிக்க போகிறாரு. திடீர்னு பார்த்தா ஆஸ்தா என்னை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு ஆஸ்தா கட்டி பிடிச்சிட்டாங்க. மறுபடியும் இவருக்கு வந்து டென்ஷன் ஆயிடுச்சு. என் தங்கச்சியோட கட்டி பிடிக்கிற அப்படின்னு ரிஃப்ராக்டிவ் யூஸ் பண்ணுறாரு. உனக்கு என்ன தைரியம் என் தங்கச்சி இப்படி பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது அவள் குழந்தை தானே, அவள் இப்படி பண்ணுறதுக்கெல்லாம் எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது அண்ணா முதல்ல நிறுத்துங்க, முதல்ல நீங்கள் இங்கே சண்டை போடுறது நிறுத்துங்க, அங்கே பாருங்கள் எத்தனை குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது சிஸ்டர் எல்லாத்தையுமே ஹீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்களோட பவர் எல்லாமே எடுக்கப்பட்டது, இவங்களோட பவர் இனிமேல் திருப்பி வைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ஆஸ்தாவுக்கு செம டென்ஷன் ஆகிட்டார். ஏன்னா மேஜிக் இல்லாமல் பிறக்கிற வழி ஆஸ்தாவுக்கு மட்டும் தெரியும். இந்த காரியத்தை பண்ணது நீ தானா அப்படின்னு ஆஸ்தா திரும்பி பார்க்குறாரு. என்னடா நெய்ஜ் பார்த்துருக்கிற, ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லும் போதே பேரை வந்து தன்னோட பவர் கிளாஸ்னால் ஆஸ்தாவுக்கு எந்த பவர் இருக்குதுன்னு செக் பண்ணுறாரு. ஆஸ்தாவுக்கு வந்து பவரே காட்டாது, ஏன்னா இவருக்கு தான் மேஜிக் பவரே இல்லை. இவனுக்கு மேஜிக் பவரே இல்லைடா, இவனை நான் பார்த்துக்கிறேன், அவங்க 2 பேர்த்தையும் நீ பார்த்துக்கடா நெய்ஜ் அப்படின்னு பேரா கிளம்புறாரு. மேரிக்கு ஒரே கவலை ஆஸ்தாவுக்கு என்னாகும் அப்படின்னு. அவனை நான் போட்டு பொழக்க போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஆஸ்தா வேகமாக வந்து தன்னோட வாலில் ஒரே அடி அடிக்கிறாரு. பேரை வந்து பறந்து போய் செவத்துலேயே முட்டுறாங்க. எல்லாருக்குமே செம அதிர்ச்சி. நீ பண்ணியிருக்கிறது எவ்வளோ பெரிய குற்றம் தெரியுமா, உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு ஆஸ்தா சொல்கிறாரு. அதோட இந்த எபிசோடு முடிக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும், நான் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அன்டில் தென்ஸ் பாய் ஃப்ரம் ஹரிஸ் வாய்ஸ். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், தினமும் 2 வீடியோன்னு கேட்டுட்ருக்கிறீங்க. என்னால் முடிஞ்சால் நான் கண்டிப்பாக போடுவேன். டாட்டா.